வெல்கம் டு என்எஸ்கே டேஸ்ட் அண்ட் ரிச் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரைச்சி விட்ட சாம்பார். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 100 கிராம் பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி, 4 பூண்டு பல், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துடுச்சு, அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். கடாயை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் சேர்த்து கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கங்க. கடைசியாக சின்ன வெங்காயம் ஒரு 7 to 8 சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் வாட்டர் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கேரட், ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு 5-6 பீன்ஸ், கொஞ்சம் அவரைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேருங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் தவிர மற்ற எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கங்க. காய்கறிகளை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால லேட்டாக சேர்க்குறேன். அடுத்து தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அடுத்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. மறுபடியும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். எல்லா காய்கறிகளும் முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தேவைப்படும். காய்கறிகள் 80% வெந்திருக்க ஸ்டேஜில் நாம் பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியாக தேவையான அளவு கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. சாம்பார் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக எங்களை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.